அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நதியா. எனக்கு தற்போது 25 வயது ஆகிறது. நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை அடுத்த திண்டல் ஊராட்சிக்குட்பட்ட பிச்சனூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் கணவனுடைய பெயர் மாரியப்பன். அவருக்கு 35 வயது ஆகிறது. என் கணவர் ஒரு லாரி ஓட்டுநர். எனக்கு தற்போது 2 குழந்தைகளும் உள்ளது. என் கணவன் வேலைக்கு சென்றால் திரும்பி வர சில நேரங்களில் 2-3 வாரங்கள் ஆகும், அல்லது சில நேரங்களில் 1 மாதத்திற்கு பிறகுதான் வீட்டுக்கே திரும்பி வருவார். நான் மட்டும் என்னுடைய குழந்தைகளுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்தேன். அந்த சமயத்தில்தான் என்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே திண்டல் காலனியைச் சேர்ந்த சந்திரனின் மகனான முரளி, வயது 25 என்பவர், மிச்சர் மற்றும் முறுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய கம்பெனியை நடத்தி வந்து கொண்டிருந்தார். இதன் மூலமாக எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. வாழ வேண்டிய வயதில் என் கணவன் மாதக்கணக்கில் வெளியூரில் இருப்பதால் நானும் உடல் சுகத்துக்காக இயங்கியிருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு முரளியுடன் ஏற்பட்ட பழக்கமானது நாடுவில் தகாத உறவாக மாறியது. இதனால் என்னுடைய வீட்டில் குழந்தைகள் இல்லாத சமயங்களில் நானும் முரளியும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். என் கணவன் மாத கணக்கில் வெளியூரில் இருப்பதால் இதனை எங்களுக்கு நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என் கணவன் ஊர் திரும்பும் வரை நான் உடல் சுகத்துக்காக முரளியுடன் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தேன். அந்த சமயத்தில் முரளிக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. அவர் என்னிடம் பணமும் கேட்டார். நானும் அவர் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் கணவன் சம்பாதித்து தரும் பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கொடுத்து உதவி செய்தும் வந்தேன். எனக்கு உடல் சுகம் தேவைப்பட்டதால் நான் அதை கொடுக்க முடியாது என என்னால் மறுக்கவும் முடியாமல் இருந்தேன். அதன் பிறகும் என்னுடைய தகாத உறவு தொடர்ந்தது. வழக்கம் போல முரளியும் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார். நாட்கள் செல்ல செல்ல நான் கொடுக்கக்கூடிய பணமும் தீர்ந்து விட்டது. என்னிடம் இருந்த பணமும் தீர்ந்து விட்டது. அதன் பிறகும் முரளி என்னிடம் பணம் கேட்க வேறு வழி இல்லாமல் நான் வைத்திருந்த நகைகளை எல்லாம் அடகு வைத்து முரளிக்கு பணம் கொடுத்து உதவி செய்து வந்தேன். இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது. என் கணவனுக்கு இந்த விஷயமும் தெரியாது, அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. நாங்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். அதன் பிறகு கொஞ்ச நாட்களிலேயே என் கணவனுக்கு திடீரென வேலை இல்லாமலும் போனது. சரிவர வேலை கிடைக்காததால் அவர் வேலைக்கு செல்லாமலேயே வீட்டில் இருந்து வந்தார். அதுவரை அவரிடம் இருந்த பணத்தை அவர் குடும்பத்திற்காக செலவு செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் அவரிடம் கையில் இருந்த பணம் தீர்ந்ததுமே என்னிடம் வந்து செலவுக்காக பணத்தையும் கேட்டார். அப்போது நான், என்னிடம் ஏது பணம், நீங்கள் சம்பாதித்து கொடுத்தால்தானே பணம் என கூறினேன். அப்படியென்றால் நான் இவ்வளவு நாள் சம்பாதித்த பணத்தை நீ என்ன செய்தாய் என்று கேட்க, நானும் குடும்ப செலவுக்காக அனைத்தையுமே செலவழித்து விட்டேன் என கூறினேன். அதை என் கணவனும் நம்பிவிட்டார். அதன் பிறகு அவர், சரி வேறு வழியில் நான் என்னுடைய நண்பர்களிடமிருந்து பணம் வாங்கி வருகிறேன் என கூறிவிட்டு அவர்களின் நண்பர்களிடமும் உதவி கேட்டார். அந்த சமயத்தில் அவர் நண்பர்களிடம் யாரிடமும் பணம் இல்லாததால் திரும்ப வீட்டுக்கு வந்து, நான் பலரிடம் கடன் கேட்டேன், ஆனால் யாரிடமும் தற்போது பணம் இல்லை, அதனால் உன்னுடைய நகையை கொடு, நான் அதனை அடமானம் வைத்து இப்போதைக்கு நாம் குடும்பம் நடத்தி விடலாம், அதன் பிறகு எனக்கு வேலை கிடைத்ததும் நாம் அதை திருப்பி விடலாம் என என்னிடம் கேட்டார். நான் உடனே என் கணவனிடம், நகையும் என்னிடம் இல்லை, அதையும் நான் அடமானம்தான் வைத்திருக்கிறேன் என கூறினேன். நகையை அடமானம் வைக்கும் அளவுக்கு நான் என்ன சம்பாதிக்காமலா இருக்கிறேன்? நான் எவ்வளவு சம்பாதித்து கொடுக்கிறேன்? நீ ஏன் உன்னுடைய நகையை நீ அடமானம் வைத்தாய் என்று என்னிடம் துருவி கேட்கவும் ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் இந்த நகையால் தான் என்னுடைய தகாதரவு என் கணவனுக்கு தெரிய வந்தது. நானும் முரளியும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்ததாலும் அவருடன் ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக, அவருடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தின் காரணமாக தான் நகையை அடமானம் வைத்து அவருக்கு பணமுதவி செய்ததை என் கணவன் அறிந்து அதிர்ச்சியும் அடைந்தார். இதனால் என் கணவன் என்னையும் என்னுடைய காதலனான முரளியும் கூப்பிட்டு கண்டிக்கவும் செய்தார். இனி முரளியுடன் நீ பழகக்கூடாது, அவரை நீ தனிமையில் சந்திக்கக்கூடாது எனவும் என்னை எச்சரிக்கவும் செய்தார். ஆனால் என்னால் கள்ளக்காதலை கைவிட முடியவில்லை. மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வரும் கணவனை நம்பி என்னுடைய கள்ளக்காதலை கைவிட நான் விரும்பவும் இல்லை. அதன் பிறகு என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் நானும் முரளியும் அடிக்கடி மீண்டும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். இந்த முறை இந்த தகாதரவு தெரிந்தும் என் கணவன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று என்னை கடுமையாக தாக்கினார். இதனால் இவரை நாம் உயிரோடு விடக்கூடாது என நான் முடிவு செய்தேன். கள்ளக்காதலான முரளியிடமும் இது குறித்து நான் கூறினேன். என் கணவன் உயிரோடு இருக்கும் வரை நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, அதனால் அவரை தீர்த்து கட்டி விடலாம் என நாங்கள் முடிவு செய்தோம். அதற்காக அன்று இரவு என் கணவன் தூங்கிய பிறகு நான் என் காதலனான முரளிக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கும் அழைத்தேன். அவனும் உடனடியாக வீட்டுக்கு வந்தான். மற்றொரு அறையில் என் குழந்தைகள் தூங்கி கொண்டிருந்தது எனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டேன். நானும் முரளியும் சேர்ந்து என் கணவனை தலையணையால் அமுக்கியும் கழுத்தை நிறுத்தும் துடிக்க கொலையும் செய்தோம். அதன் பிறகு என் கணவனை கொலை செய்ததை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக என் கணவனின் பிணத்தின் அருகிலேயே நாங்கள் இருவரும் உல்லாசமாக அனுபவித்தோம்.
அதன் பிறகு விடுவதற்கு முன்பு முரளியை என்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பி வைத்து விட்டேன். அதன் பிறகு எதுவும் நடக்காதது போல நான் அப்பக்கத்து அறையில் தூங்கி கொண்டிருந்த என் குழந்தைகளுடன் சேர்ந்து தூங்கி சென்று விட்டேன். விடிந்ததுமே என் மாமியாரான மல்லிகா, அதாவது என் கணவனின் தாயார், வீட்டுக்கு வந்து என் கணவனை எழுப்பியிருக்கிறார். என்னுடைய மாமியாரின் வீடும் என் வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறது. அதனால் என்னுடைய வீட்டுக்கு அவர் வந்து என் கணவனை எழுப்ப என் கணவனோ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த என்னுடைய மாமியார் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். அப்போதுதான் எனக்கு எதுவும் தெரியாதது போல அவருடைய சத்தத்தை கேட்டுதான் நான் எழுந்தது போல நானும் நாடகமாடினேன். மேலும் என்னுடைய மாமியாரின் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் ஓடி வந்தார்கள். அதன் பிறகு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கும் என்னுடைய கணவனின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என் கணவன் இறந்து விட்டதாக கூறினார்கள். அது எப்படி நல்லா இருந்த பையன் திடீரென இறந்து போனான்? நேற்று வரை நான் அவனிடம் நல்லதானே பேசி கொண்டிருந்தேன். எப்படி அவன் திடீரென இப்படி மர்மமான முறையில் இறக்க வாய்ப்பே இல்லையே என என் மாமியாருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காத என் மாமியார் உடனடியாக சென்று காவல் நிலையத்தில் சென்று புகாரும் அளித்து விட்டார். காரியமங்கலம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து என்னுடைய கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசாரும் விசாரணை நடத்தவும் ஆரம்பித்தார்கள். எப்படி இரவு தூங்கச் சென்ற மாரியப்பன் காலையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார் என போலீசாருக்கு இது கொலையாக இருக்கலாம் எனவும் சந்தேகமும் எழுந்தது. அதன் பிறகு போலீசார் என்னை அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில்தான் நான் பயந்து போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன். போலீசாரிடம் நான் அளித்த வாக்குமூலத்தில் என் கணவன் வேலைக்கு சென்றால் திரும்பி வர மாத கணக்கில் எடுத்துக்கொள்வார். அந்த சமயத்தில் தான் என்னுடைய வீட்டுக்கு அருகில் தொழில் செய்து வந்த முரளியுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அதுவே நாளடைவில் தகாத உறவாக மாறியது. உடல் சுகத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்த நான் அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தேன். அந்த சமயத்தில் அவருக்கு பணம் தேவைப்பட்டதால் நான் என்னுடைய நகைகளை அடமானம் வைத்து அவருக்கு உதவியும் செய்தேன். திடீரென என் கணவனுக்கு வேலை இருந்ததால் அந்த நகைகளை அடமானம் வைத்து பணம் பெற்று வருவதாக என் கணவன் கேட்டார். என்னிடம் நகை இல்லை என கூற என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் வர எங்களுடைய கள்ளக்காதல் உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது. அதன் பிறகு என் கணவன் என்னையும் முரளியும் கண்டிக்கவும் ஆரம்பித்தார். இதனால் எங்களுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கணவனை தீர்த்து கட்ட நாங்கள் முடிவு செய்தோம். அதற்காக சம்பவத்தன்று திட்டமிட்டபடி என்னுடைய காதலனை வீட்டுக்கு வரவழைத்து அவருடன் சேர்ந்து என் கணவனை தலையணையால் அமுக்கி அவரை கொலை செய்தேன். அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல என் குழந்தைகளுடன் படுத்து நான் நாடகமாடினேன் என நான் போலீசாரிடம் தெரிவித்தேன். இதையடுத்து நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னுடைய காதலனான முரளியையும் போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு எங்கள் இருவரையும் சிறையிலும் அடைத்தனர். இந்த வழக்கானது தருமபுரி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. ஒரு வழியாக விசாரணையும் முடிந்தது. இதில் நாங்கள் என் கணவனான மாரியப்பனை கொலை செய்தது உறுதியானதால் நதியாவான எனக்கும் என்னுடைய கள்ளக்காதலான முரளிக்கும் நீதிபதி ஆயுள் தண்டனை விதித்தார். மேலும் முரளிக்கு 7,000 ரூபாயும் எனக்கு 5,000 ரூபாயும் அபராதம் விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதியான மோனிகா தீர்ப்பும் அளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞரான சக்திவேல்தான் ஆஜராகி வாதாடினார். தற்போது என் கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக நான் தற்போது சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக என்னுடைய காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.